ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அன்பான உனக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. இங்க எதாயினும் கடக்கணும், எதாயினும் மறக்கணும், எதுவாயினும் தூக்கி போடணும்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் விரைவா சொல்லுங்க. இங்க ஒண்ணு இல்லம்மா, இந்த ஒரு வாழ்க்கை நம்ம மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. உண்மைதானே? உண்மைங்க. நியூ நோக்கி நடந்துட்டு இருக்குது. எதாயினும் நியூ வெர்ஷனா இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்ப அந்த மாற்றத்துக்கு பேர் நம்ம வந்து நியூன்னு சொல்றோம். அந்த நியூ நோக்கி போகுது. எதாயினும் புதியது. நியூனா புதியது. உண்மைதானே? எதாயினும் புதியது. புதியதுதான் நம்மளுக்கு இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். அந்த புதியதுக்குள்ள நம்ம போகணும். புதியதுக்குள்ள போகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் பழையதை என்ன பண்ணுவீங்க? ஹோல்ட் பண்ணி வைக்காம தூக்கி போடணும். ஏன் போடுறீங்களா? எதாயினும் மறக்கணும், அதை தூக்கி போடணும், அதை விட்டு கடந்து வரும். இந்த மூணு விஷயத்துல நம்ம ரொம்ப ஆழ்ந்து இருக்கணும் எப்பவுமே. இங்க எதாயினும் மறக்கணும், எதாயினும் தூக்கி போடணும், எதாயினும் கடக்கணும். இந்த மூணு விஷயம் உனக்கு நடந்தே ஆகணும். அதை நீ அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவம் வந்தா நீ மாற்றத்தோட சேர்ந்து சூப்பரா போகலாம். நியூவோட புதியதோட உன்னோட பயணம் ரொம்ப எளிதா இருக்கும். அது சிறப்பா இருக்கும். அதுதான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா இங்க மாற்றம் ஒன்று மாறாம மாறிட்டே இருக்கும். அப்ப அந்த மாற்றத்தோட நீ எரிஞ்சு போனா மாற்றம் மாறும்போது அதை அக்செப்ட் பண்ணணும். கட்டாயம். அந்த அக்செப்ட்னஸ்ன்றது மட்டும்தான் நீ ஒண்ணு கடந்து போறது, ஒன்ன மறந்து போறது, ஒன்னு வேணாம்னு சொல்லி விட்டுட்டு போறது. புரியுதா? புரியுதுங்க. இது நம்ம லைஃப்ல டோட்டலாவே நடக்குது. ஆனா இதை நம்ம யாருன்னா ஏத்துக்கிறோம்னா மறுக்கணும். ஏத்துக்க மாட்டோம். எப்படி நடக்குதுன்ற ஒரு விஷயத்த சங்கடம் நம்ம இதையும் மறக்கூடாது. நினைவு வச்சுக்கோங்க. பழசம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓல்ட் இஸ் கோல்டு. நம்ம அதான் வச்சு இந்த எண்ணம் எது வரைக்கும்னா அதுல இருந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான். தெரிஞ்சதுக்கு அது ஓரம் போடணும். புதியதுக்குள்ள போயிடணும். அதையே தூக்கி வச்சுன்னு சுத்தக்கூடாது. அப்படி நீங்க சுத்தலாம்னு நினைச்சாலும் உங்களால சுத்த முடியாது. ஏன்னா அது எல்லாத்தையும் தூரம் போட்டு போய்கினே தான் இருக்கும். அப்ப அதோட நீ போனா அது போக்குல அது இழுப்பு நீ போயிட்டேன்னா உனக்கு ஃப்ரீ. இல்ல நீ தம் கட்டி இழுத்தனா அது இழுப்பு உங்களால இருக்க முடியாது. இழுத்துச்சுன்னா சராச்சின்னு தான் உனக்கு கூட்டுக்குவோம். உண்மைதானே? கட்டாயம். ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, கூப்பிட்டாங்கன்னா அவன் கை பிடிச்சி நீ கொடுன்னு அவங்க கூட போயிட்டா எந்த பெயினும் வழியே கிடையாது. அவங்க கூடும் போது நீ போக மாட்டேன்னு இது ஏன்னா பிடிச்சி இழுத்துனா வலிச்சான்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? யோசனை போய் பாருங்க. அதீதமான வழிதான். கை கால பிச்சு கூட வரும். இதுதான் உண்மை. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இப்பதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இல்ல நான் விட மாட்டேன், நான் பிச்சுப்பேன். இது இப்படியே பிச்சினே இருந்து நீங்க போறீங்கன்னா தனித்தனியா போகுது பிச்சிங்க எல்லாமே. இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மெயினான விஷயம். ஆனா நம்ம எல்லாத்தையுமே கடக்கணும், எல்லாத்தையுமே மறக்கணும், எல்லாத்தையுமே தூக்கி தூர போடணும். தூக்கி தூர போறது நீங்க தூக்கி தூர போகணும். உண்மை அதுதான். நீங்க தூக்கி தூர தான் போடுறீங்க. நீ தூர போடணும்னு நினைச்சா கூட தூர தான் நீ போட்டாகணும், போய்தான் ஆகணும், கடந்தாகணும். நீ வேற வழியே கிடையாது. இந்த நிகழ்வு ஈக்குவலைஸா நடக்கும். இப்ப இந்த நடக்கிற நடப்புக்கு நீங்க அதோட இணைந்த மாதிரி போகும்போது மட்டும்தான் நீ ஃப்ரீயாவும், நீ ரிலாக்ஸாவும், நீ எதுக்கு இது போகுதுன்ற அறிவோடையும், நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஏக்கத்தோட இந்த மாற்றத்தோட நீ மாறி கலந்து சூப்பரா கூட போல இல்ல தாண்டியே கூட போயிட முடியும். அதுக்கே வாய்ப்பு இருக்குது. அது எப்போ நடக்கும்னா இந்த மாதிரி எதையுமே பெருசா சிந்திக்காம யோசிக்காம எதெல்லாம் நீ கடந்து நீ வெளியே வரையோ அப்பதான் உன்னால புதியதுக்குள்ள எப்பவுமே போக முடியும். இப்ப புதியதுன்னு ஒரே சொன்னா, புதியதுன்னா என்றும் அன்பு புதியது. கட்டாயம். உண்மைதானே? என்றும் அறிவு புதியது, என்றும் பொருள் புதியது. இங்க எல்லாமே புதியதுதான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். பழையதுன்னு ஒண்ணு இங்க கிடையாது. பழையதுன்னு ஒண்ணு இருக்கும்னா புதியதுன்னு ஒண்ணு இருக்குது. இருக்குதா? கட்டாயம். இப்ப பழையது, இப்ப இந்த உடல் பழையது, இந்த உடம்பு புதியது. உண்மையா இல்லையா? இப்ப புதியது எங்குதா, பழையது எங்குதா? புதியது. பழையதும் இருக்குது, புதியது இருக்கு. ஏங்குறது என்ன ஏங்குது? எந்த வார்த்தை அது வருது? புதியதுல இருந்து அந்த வார்த்தை வரும். புதியதுன்றது இப்ப வந்த வார்த்தை புதியது, இப்ப பழையது. கட்டாயம். இவ்வளவுதான். இப்ப நம்ம பேசுற இந்த கணம் ஒரு கணம் புதியது, அடுத்த கணம் இந்த கணம் பழையது. இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். இப்படிதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் 100% ட்ரூ. அப்படி இருக்கும் போது நம்ம எல்லாமே அப்படிதான் போறோன்றத நம்ம அக்செப்ட் பண்ணிடணும். நம்ம அதை பண்ண மாட்டோம்ல. பழச மாறக்கூடாது, பழச நினைக்கணும், அதை வச்சுக்கணும், அதை போகக்கூடாது. இங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சும்மா சொல்றேன், துணி போட மாட்டான், பழைய துணி வச்சிருப்பான், பிடிக்க ஸ்டோரேஜ்ல இருக்கும். அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுக்கும் பிரயோஜனம் தானே கிடையாது, உனக்கு பிரயோஜனம் தான் கிடையாது. புரிஞ்சுதா? அதை எடுத்து நீ ஓரம் போட்டா தான் அது அடுத்த மாற்றத்துக்குள்ள போவோம். நீ புதியதாக ஒரு இடத்த அந்த இடத்த ஃபில் பண்ணலாம், புதியதை வச்சு நீ பண்ண முடியும். அதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். உண்மையா இல்லையா? உனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். நீ அந்த பழையதை நீ அங்க வச்சிருக்கிறதுக்கு என்ன ஆகும்? அந்த இடம் ஒரு ஃபில் ஆயிருக்கும். அந்த பழையதுக்கு எந்த பயனும் இல்லை, அது அப்படியே இருக்கும். உனக்கு எந்த பயனும் நீங்க படுத்த முடியாது. ஆக மொத்தம் உனக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது, அதுக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. அது எவ்வளவு நல்லது அவன் தான் ஸ்டாக் கைடு தான். இப்ப அந்த ஸ்டாக் பண்றதா என்ன வரப்போகுது? ஒண்ணு வரப்போகுது. அது ஒரு துணிக்கு
ஒரு வாகனத்துக்கு, உனக்குள்ள இருக்கிற ஒரு வார்த்தைக்கு, நீ ஏற்கனவே படிச்ச ஒரு சிந்தனைக்கு, எல்லாத்துக்குமே இருக்குது. கட்டாயம். உண்மைதானே? உன் படிப்புக்கு இருக்குது, உன் உடைக்கு இருக்குது, உன் வாகனத்துக்கு இருக்குது, உன் வீட்டுக்கு இருக்குது. உண்மைதானே? உன் உடலுக்கும் இருக்குது. அது மாதிரி உண்மையா இல்லையா? இப்போ எல்லாமே மாற்றத்தை நோக்கி பயணப்படுது. அது ஒரு மனிதனாகிட்டும் சரி, ஒரு மனிதனுக்குள்ளுகிற வார்த்தையாயிட்டும் சரி, அவனுக்குள்ளுகிற உணர்வாயிட்டும் சரி, அவனுக்குள்ளுகிற அந்த ஒரு தன்மையுமே எல்லாமே நியூவா தான் போகும். அந்த அப்போ ஓல்டுன்னு ஒண்ணு போகும், நியூன்னு வரும். ரெண்டு விஷயம் நடக்கும். இப்ப பேசினா அது நியூ, அடுத்த கடமை அது ஓல்டு. இந்த தன்மையில இருந்துகிட்டே இருக்கும். இருக்குது இல்ல? அப்ப என்ன நடக்குது? உன்னை கடந்துதான் போற, உன்னை தூக்கி போட்டுதான் போற, உன்னை மறந்துதான் போற. ஆனா நீ வார்த்தையா சொல்லும் போது இல்லைன்னு சொல்ற. அப்புறம் அந்த வார்த்தையை சொல்றவங்க எல்லாருக்கும் நீங்க அப்படிதான் வாழ்ந்து நினைக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு தெரியல? ஆனா இல்ல, நான் அப்படியே இல்லைங்க, நான் பழைய மாதிரி இருக்கேன், நான் புதுசுங்க. புதுதுதான் உன்னோட வாழ்க்கை, புதியதுதான் இருக்க முடியும், புதியதுதான் போக முடியும், புதியதுதான் மாற்றம், புதியது எப்பவே இருக்கும். அப்ப நீ பழையதே வேணான்னு அந்த சிந்தனைக்குள்ள இருந்து வெளியே வரும். நம்ம அதை வந்து வெளியே வர்றோம், நம்ம போறோம், ஆனா இல்லைன்னு சொல்றோம். நான் உன்னை விட மாட்டேன், உன்னை நினைச்சுதான் இருப்பேன். அப்ப நினைச்சுட்டு இருப்பேன், ஒன்னும் வரப்போறது இல்லை. உண்மைதானே? இப்ப நம்ம பெத்தெடுத்து தாய் தந்திருக்கிறேன், இறந்த உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிப்ப என்ன பண்ணிட்டோம்? எடுத்துன்னு போய் புதைக்கிறோமோ எரிக்கிறோம் பண்றோமா? ஏன் பண்ணோம்? நம்ம கூட இருந்தவங்க, நம்மளை பெற்றெடுத்தவங்க, நம்ம தாய், எவ்வளவு பெரிய விஷயம். தந்தை எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் அதை செஞ்ச? ஏன் அதை வச்சுக்க வேண்டியது தானே? என்ன காரணம்? உயிர் போச்சு. உயிர் தானே போச்சு, உடல் இருக்குது இல்ல? உயிர் தானே போச்சு, உடல் இருக்குதுல்ல, வச்சுக்க வேண்டியது தானே? ஏன் முடியல? ஏன்னா மாற்றம் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். அந்த மாற்றம்ன்றது புதியதுக்குள்ள உன்னை கொண்டு போவோம், ஒன்னு ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போவோம். ஆக மொத்தம் இதுவும் புதியதா மாறப்போது, நீயும் புதியதை நோக்கி பயணப்பட போற. அப்போ இரண்டுமே பிரியுது. பிரியும் போது ரெண்டுமே புதியதா மாறதுக்காக பிரியுது. புரியுதா? இது புதியதுக்குள்ள போய் அடுத்த மாற்றத்துக்கு போகுது, நீ புதியதுக்குள்ள போய் நீ அந்த மாற்றத்தை நோக்கி பயணப்பட போற. இங்க எதனா ஒண்ணு பழையது ஒண்ணு இருக்குதான்னு பாருங்க. இல்ல, ஆப்ஷனே இல்ல. அது எதுவாயினும் சரி, ஒரு வார்த்தை கூட கறந்து போயிடும். இப்படி ஒரு வார்த்தை, ரெண்டு விஷயமா தான் இப்படி இருந்த பொருள் இப்படிதான் போகும். ஒன்னா இருக்கும், அப்புறம் பிளவாயி பிரிஞ்சு 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 இது விரிஞ்சு 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 போகும். இதுதான் இங்க நடக்குது. இந்த பிரிவினையும் இந்த விரிவாக்கமும் இங்க இருக்கும். இதை நீ அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கோ. இதுதான் இந்த இடத்துல சொல்லு. இதுக்கு பேர் சுழற்சின்னு சொல்லலாம். இந்த பிரிவும் இந்த விரிவும் சுழற்சின்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? ஏதாவது விஷயம் சுத்துறதாங்க சுழற்சின்றது என்ன வச்சுக்கிறான், அது யாருக்கு மாற்ற தெரியல. சுழற்சிதான் அதாங்க, சுத்துறதாங்க அது பேர் சுழற்சி. மற்ற இங்க நீ எது போனாலுமே அதுக்கு பேர் சுழற்சின்னு அர்த்தம். புரியுதா? ஒரு பொருள் இங்க இருந்து நகர்த்தினா அதுக்கு சுழற்சின்னு அர்த்தம். ஒன்னு இப்படி இருந்து எக்ஸ்பெண்ட் ஆனா அதுக்கு சுழற்சின்னு அர்த்தம். நீ ஒரு உணவு போட்டுட்டு மென்னா அதுக்கு பேர் சுழற்சின்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? உண்மைங்க. இது கூட நம்மளுக்கு புரியாத அளவுக்கு நம்மளோட சிந்தனையை நம்ம என்னமோ இன்னும் சொன்னா மொக்க பண்ணி வச்சிருக்கிறோம். ஒரு படிப்புக்கு போய் நம்ம ஒரு பாடத்தை மக்கப் பண்ண சொல்லி அந்த பேர்ல அவங்க கொடுக்குற பாடத்தை அதை படிச்சு அதையே ஃபுல்லா காப்பி பண்ணி நம்மளோட மூலமான ஒரு அறிவை மொக்க பண்ணி வச்சுக்கின்னு அவங்க கொடுத்த அந்த வார்த்தையில அதை மக்கப் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கின்னு அதை பத்தி பேசி அதை பத்தி சிந்திச்சு அதையே வாழ்க்கையா வாழ்ந்து அதுல இறந்து போறோம். இப்படிதான் போறோம். இதை எல்லாரும் சரின்னு அக்செப்ட் பண்ணி இந்த வாழ்க்கைய வாழ்ந்துன்னு போறோம். ஆனா நீ எல்லாத்தையுமே மறக்கும் போதும் அந்த மரப்பு என்ன பண்ணா புதியதுக்குள்ள உன்னை ஈஸியா கொண்டு போகும். உன்னோட லைஃப் இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, நடந்து விட்டுட்டு புதியதுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இது இங்க யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அதை பத்தி யோசிப்பாங்க, அதை பத்தி சிந்திப்பாங்க. அதை சிந்திச்சு உடம்பு சரியில்லாம பிரச்சனை வரும். எதுக்கோசம் சொல்றாங்கன்னா, நீ அதை மறந்து இதுக்குள்ள வந்து அதை மறக்கிறதுன்றது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதுல எதெல்லாம் சரியில்லையோ அதை விட்டுடணும், எது செய்யாது அதை மட்டும் எடுத்து தூக்கி போட்டு போயிடும். எதுவாயினும் சரி, இதுதான் 100% ட்ரூ. ஒரு நபர் இருக்கிறாங்க, அந்த நபர் இருந்து நபர் இல்லாம போனா அந்த நபரோட வார்த்தைகள் என்ன, அவரோட செயல்முறை அதை மட்டும் மெயின்ல வச்சுக்கணும். அந்த உடல் எடுத்து போய் வச்சுடு, உடல் தூக்கி வச்சுடு, வேலை முடிச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை நீ நோக்கி நீ பயணப்படணும். அதுதான் எகிற ஒரு பொருளுக்கும் சரி, ஒரு வாகனத்துக்கும் சரி, ஒரு சொல்லுக்கும் சரி, ஒரு சூழலுக்கும் சரி, ஒரு மனிதருக்கும் சரி, எல்லாருமே இங்க அப்படிதான் வாழ்ந்துருக்கிறோம். அப்படிதான் நம்ம வாழ முடியும். அப்படிதான் நம்ம போயாகணும். அந்த மாற்றத்தை நோக்கி நீ டிராவல் ஆகும் போது மட்டும்தான் மாற்றம்னா என்ன, இந்த மாற்றம் எவ்வளவு அவசியம், அந்த மாற்றத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்குதுன்னு நீ அறிய முடியும். அறிஞ்சிட்டேன்னா நீ அந்த மாற்றத்தோடு நீ போலாம். சொன்ன மாற்றத்தை நீயே பண்ணலாம்னு நான் சொன்னேன். இதெல்லாம் எப்படி நீங்க புரிஞ்சுக்க முடியும், எப்ப நீங்க புரியலன்னா சொன்னேன், பிறர் வழிய உன் வழியா எண்ணும் போதுதான். ஏன்னா இதுக்குள்ளேயே மாற்றம் வந்து பிறர் வழிய உன் வழியா என்னும் போது ஒரு மாற்றம். அவர் வழி அவர் வழிக்குதான், அதே உனக்கு வரணும் மாற்றம். அந்த மாற்றத்தை நீ பண்ணும் போது இந்த மாற்றத்தோட நீ மாற்றமா போயிட்டே இருக்கலாம் ஈஸியா. இங்க அனைத்துமே மாற்றம் தான். அனைத்துமே மாற்றமா இருக்குது. அப்ப நீ மாற்றம் பண்ணுங்க. எனக்கு வலிச்சா
நான் ஃபீல் பண்ணுன்றது மாற்றம் கிடையாது. அது பழசு. பிறருக்கு வச்சா எனக்கு துடிப்புண்டா, இது மாற்றம். புரியுதா? பிறரை ஓசை நான் சிந்திப்பேன்னா மாற்றம். பிறருக்கு ஒண்ணு நான் ஓடுவேன்னா மாற்றம். பிறர் இங்க பிறர்ன்றது என்னன்னு முதல்ல புரியுது. பிறர்னா அதுக்கு பேர் அறிவுன்னு அர்த்தம். உண்மையா இல்லையா? பிறர்னா அதுக்கு பேர் அறிவு. பிறர்ன்றது மனிதர் மட்டும். பிறர்னா ஜீவராசி பிறர். உண்மைதானே? உன்ன மாதிரில ஒரு மனிதர் பிறர், ஒரு பொருள் பிறர், ஒரு செயல் பிறர், ஒரு பொருள் பிறர். புரியுதுங்களா? பிறர்னு என்னென்ன வருது பாருங்க, எல்லாமே பிறர் தான். உண்மைதானே? ஒரு பாடல் பிறர்னு சொல்லலாம், ஒரு சொல்ல பிறர்னு சொல்லலாம், ஒரு மனிதரை பிறர்னு சொல்லலாம், ஒரு பொருளை பிறர்னு சொல்லலாம், ஒரு வேலையை பிறர்னு சொல்லலாம், ஒரு நிகழ்வை பிறர்னு சொல்லலாம். உண்மைதானே? எல்லாமே பிறர். பிறரை பத்தி சிந்திக்கும் போது மட்டும்தான் பெரிய மாற்றம் வரும். இப்ப நம்ம உடம்புக்கு பாருங்க, இப்ப நம்ம உடம்புக்குள்ள எவ்வளவு பிறர் இருக்கிறாங்க பாருங்க. இப்ப கண்ணுல ஒரு அழுக்கு வரும், அவங்க பிறர் தான். உண்மைதானே? மூக்குல சளி வரும், அது பிறர் தான். உண்மைதானே? நம்ம ஒரு பொருள் நம்ம வாயில இருந்து ஒரு துர்நாற்ற விஷயம் பிறர் தான் அது. உண்மைதானே? நம்ம மலம் கழிச்சா அதுல இருந்து மலம், அது ஒரு பிறர். நம்ம யூரின் போறோம், அதுவும் பிறர். ஆனா அந்த பிறரை பத்தி நம்ம யாருமே சிந்திக்கிறதே இல்லை. இது என்னன்றது கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். பிறர்ன்றது என்னன்னு புரிஞ்சு, இது எல்லாமே பிறர் தான். உண்மைதானே? அப்ப அந்த பிறர்ன்றதுக்குள்ள நீ எந்த அளவுக்கு ஆழ்ந்து, எனக்கு ஏன் மலம் வருது, ஏன் மலம் இவ்வளவு ஸ்மெல் அடிக்குது, எந்த காரணம், எனக்கு வரக்கூடாதுங்க. நீ சிந்திக்கவே இல்லை. நீ சிந்திச்சிருந்தன்னா இந்த மாதிரி ஒரு தேகம் செம்மையா மாறத்துக்கு வாய்ப்பா இருந்திருக்கும். உண்மையா இல்லையா? சிந்திக்கல. இது உன்னால இப்ப சிந்திக்க முடியுமா? அதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஆனா பிறர் வழியே உன் வழியா நீ சிந்திக்கிறதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்குது. பிறர் துன்பத்தா உன் துன்பமா எண்ணக்கூடிய ஒரு வழி இருக்கு. ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு பிறர் நோக்கி தான் ஒரு வேலைக்கு போறேன், இல்ல பிறர் தான் பாரு, அவங்க போய் நான் கத்துனா செய்யணும். எப்படி போய் கத்துங்க? பிறர்கிட்ட போனேன், பிற விஷயத்த கத்துக்கினேன். அதனால வாழ்க்கை ஒரு சோத்துக்காக வெளியாது. போறீங்களா இல்லையா? ஏதோ ஒரு பாடல் கத்துக்கினேன், இல்ல ஒரு உடம்பு ஏத்துக்க ஒரு கிளாஸுக்கு போறேன், எல்லாமே பிறர். எது ஆயினும் இங்க பிறரே. அந்த பிறரை போய் அணுகும் போது மட்டும்தான் இந்த வாழ்க்கை ஓரளவுக்காத்துக்குள்ளார ஓட்ட முடியுது. உண்மையா இல்லையா? பிறர் வேலை கத்துக்கினீங்க, பிறரோட கொஞ்சம் டிராவல் பண்ணீங்க, பிறர் சொல்றதை கேட்டீங்க, அதனால இந்த வாழ்க்கை கொஞ்சம் நல்லா போகுதுப்பா, நான் கொஞ்சம் கத்துக்கினேன், ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கினேன். இப்ப சும்மா எல்லாருமே ஒரு ஒரு பாடலாசிரியர் இருக்கட்டும், இல்ல ஒரு படிப்பாசிரியர் இருக்கட்டும், இல்ல ஒரு தொழில் துறையோட வேலை செய்யலாம் இருக்கட்டும், ஒரு இன்ஜினியரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பிறர் நோக்கி போனீங்க, ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸா போய் இதுவே பிறர் பெயினை நோக்கி நீ போய்ப்பாரு. உண்மைதானே? உன் பெயின் நீங்கணுன்றதுக்கோசமே பிறர்கிட்ட போயிருக்கிறேன். உண்மைதானே? உன் பெயின் நீங்கணுமென்றதுக்கோசம் பிறர்கிட்ட போயிருக்கிறேன். பிறர் பெயின் நீங்கணுமென்றதுக்கோசம் அவங்ககிட்ட போய்ப்பாரு. இது எப்படி யோசனை பண்ணி பாருங்க. இப்ப இதுல வர அறிவு அதுவே புதியதான அறிவு. உண்மைதானே? அதுவே நியூவான அறிவு. இதுவே சுய அறிவு, சுய சிந்தனை. பிறர் வழியை நீக்கணும்னு பிறர்கிட்ட போகணும். உன் வழி நீங்களும் பிறர்கிட்ட போக கூடாது. நம்ம எல்லாரும் அப்படிதான் போயிருக்கோம். என்னோட வழி நீங்களும் பிறர்கிட்ட போறோம். அப்படிதான் போய் ஒரு பிற வாழ்க்கை, ஒரு ஒரு பிற கல்வியோ, இல்ல பிறர் ஒரு வேலையோ, உண்மைதானே, ஒரு பிற நபரையோ, இல்ல ஒரு பிறர் பொருள் ஏதோ ஒண்ணு மேல ஆசைப்பட்டு அந்த பொருளோட நீ எரிஞ்சு அந்த பொருளை நீ கையகப்படுத்துற. அது படிப்பாகட்டும், இல்ல ஒரு வேலையாகட்டும், இல்ல செல்வம் ஆகட்டும், உண்மையான ஒரு அழகாகட்டும், எல்லாமே. அதே போல பிறர் சரியா இருக்கணும் அந்த பிறருக்கு நோக்கி போய்ப்பாரு. அப்ப நீ யாருன்னு நீ அறிஞ்சிடலாம். அந்த அறிவு தான் இருக்கிறது ஒரு பேரறிவா இருக்கும். உண்மையா இல்லையா? கட்டாயம். என்ன சொன்னா, இங்க எல்லாமே பிறரை நோக்கி நீ பயணப்படும் போது உனக்குள்ளதான் மாற்றணும். அந்த பிறரை நோக்கி நீ பயணப்படுறது உன் நன்மைக்கோசம் இல்லைன்னா அவங்க நன்மைக்கோசம் நீ பிறர் நோக்கி பயணப்பட்டா உனக்குள்ள ஒரு பேரறிவு வரும். அந்த அறிவு என்ன பண்ணுனா என்றும் உன்னை புதிதா வச்சுக்கும். ஆமா, என்றும் புதிதா இருப்பேன். மாற்றம் ஒன்றே மாற்றமே நான் தான் எண்ணம் வரும். காலங்களே நான் தான் அப்படின்ற சூழ்நிலை உனக்குள்ள வெளிப்படும். அந்த அறிவு உனக்குள்ள விலக ஆரம்பிக்கும். அது எப்ப ஆரம்பிக்கும்? எதுவாயினும் முடிஞ்ச அதை ஓர வச்சிடணும். அதுக்கப்புறம் அது ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது. அது ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னா அதுவே நீயா இருக்கிற. இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எதனை தூக்கி போடு, தூர போடு, வச்சு போய் எப்படியோ போடு. அது யாரு? நான் தான். என்னூர்ல அது அடக்கமாயிடுச்சு. அதெல்லாம் நீ என்ன பண்ணாலும் சரி, அது இன்னும் அடக்கமாயிடுச்சு. இந்த அறிவு நம்மளுக்குள்ள வரும். எந்த பொருளா இருந்துச்சு, ஏன்னா அப்படின்னு ஒரு பொருளே இல்லைன்னு அறிஞ்சிட்டேன். ஒரு ஆடை இல்ல, என்னோட டூ வீலர் இல்ல, என்னோட தாய் இல்ல, என்னோட தந்தை இல்ல, அப்படின்னு ஒரு பொருளே இல்லடான்னு நீ அறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொருளை பத்தி எப்படி சிந்திப்ப? சிந்திக்க மாட்டேன். சிந்திக்கலன்னா நீவுக்குள்ள உன்னால ஈஸியா போய் இந்த நிகழ்வுக்கெல்லாம் ஒரு எண்டா பண்ண முடியும். ஒரு பெரிய ஸ்டாப் பேஜை உன்னால கொடுக்க முடியும். நீ யாருன்ற பெரிய புரிதலை அறிஞ்சு இந்த அனைத்துமே நீயாகிறது புரிஞ்சு அனைத்துக்குமே ஒரு பூஸ்டப், ஒரு ஸ்டாப் பண்ண நம்மளால பண்ண முடியும். இது முடியுமானா 100% முடியும். இதுல சந்தேகப்படாதீங்க. இங்க எல்லாமே
பழைய பழக்கம். அந்த பழைய பழக்கத்துல இருந்து தேவையானதை எடுத்துட்டு மீதி எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டீங்கன்னா புதியதுக்குள்ள ஈஸியா போய் அந்த புதியது என்ன இன்னும் புதியதா எப்படி மாத்தலாம். புதியது இருக்குது, அந்த புதியதுக்குள்ள நீ போய் இன்னும் புதியதுக்குள்ள நீ மாத்தினாதான் மாற்றத்தை நீ அதை புதியதையே மாற்றம் பண்ணாதான் அது நம்மளுக்கு ஒரு மூலமான ஒரு விஷயத்தை விளக்கப்பட்டு முடிவு கொடுக்க முடியும். அது கூடயே நீ போகும்போது என்ன படிப்படியா போலாம். அந்த மாற்றமாவே நீ மாற்றம் பண்ண ஆரம்பிச்சா. இப்ப நான் அப்படிதான் பேசினுக்கிறேன். என்னோட சிந்தனை, என்னோட பேச்சு அப்படிதான். உலக ஏக்க நிக்கணும்னு சொல்லுவேன், சுழற்சி நிக்கணும்னு சொல்லுவேன், அதுதான் சரின்னு சொல்லுவேன், எல்லா உயிரும் நித்தியமான பேர்மத்துள்ள போகணும்னு சொல்லுவேன், அதுதான் இங்க நடக்கணும்னு சொல்லுவேன், அதான் நடக்கணும்னு நான் சொல்லுவேன். மாற்றத்தோட நோக்கி நான் பயணப்படுறேன். அந்த மாற்றமே நானா இருக்கிறேன். நான் சொல்ற மாற்றம் நடக்கும்னு எனக்கு நீங்க எத்தனை மில்லியன் கணக்குல நீங்க ஆமான்னு சொல்ல முடியுமோ அத்தனை மில்லியன் சொல்லுவேன். இதுதான் மூலமான இது ஒண்ணும் இல்லை. எல்லாரும் நானா இருக்கிறேன். அந்த ஒருமை குணம் வெளிப்பட்டதால் எனக்குள்ள ஏற்பட்ட அறிவின் வெளிப்பாட நான் பேசுறேன். இது அறிவுன்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். அறிவுன்னா மூளை குறிக்காது. அறிவுன்னா நம்ம செஞ்ச செயலோட வெளிப்பாடான சிந்தனைகள். அறிவுனா மூளை நினைச்சிருக்கிறீங்க எல்லாரும் கூட. அறிவுனா மூளை கிடையாது. அறிவுன்னா ஒரு செயலை செய்து அந்த செயலோட ஊன்றி போய் அதுல இருந்து வெளிப்பட்ட ஒரு சிந்தனையின் வெளிப்பாடு. மூளை காலு ரெண்டு ஒண்ணுதான், மூளை முடி ரெண்டு ஒண்ணுதான். இருந்தாலும் சிந்திக்கணும். நம்ம மூளைக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் காலுக்கு ஒரு சிறிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம கொடுக்க கூடாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒருமையில இருக்கணும். பழையதை தூக்கி தூரக்கூடிய தன்மையில இருக்கணும். பிறருக்கோசம் நம்ம போகக்கூடிய தன்மை, பிறர் நல்லா இருக்கும் நம்ம ஓடக்கூடிய தன்மையில இருக்கணும். பிறர் வழியை நம்ம வழியை எண்ணக்கூடிய தன்மை நம்ம இருக்கணும். நமக்கு ஒண்ணு தேவைன்னு பிறர் நோக்கி போகக்கூடாது, பிறருக்கு தேவைன்னு அந்த பிறர் நோக்கி நம்ம போகணும். இந்த அளவுக்கு நம்ம யோசனை சிந்தனை நம்மளுக்குள்ள வெளிப்பட்டா நான் சொன்ன மாதிரிதான் எல்லாமே இங்க நடக்குமானா உலக இயக்க நிக்குமா நிக்கும், எல்லா உயிரும் இன்பத்துக்குள்ள போகுமானா போகும். அது எல்லா உயிர்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கிற அனைத்துமே இது அனைத்துமே என்னால ஒரு தூசியா கூட என்னால பாக்குற அளவுக்கு என்னோட தன்மை விரிவடைஞ்சிருக்கு. என் உணர்வு அவ்வளவு நுட்பமா இருக்கு. அப்புறம் உடலாதான் இருக்கிறேன். என்னை அடிப்பட்டா வலிக்கும், சாப்பிட்டாதான் எனக்கு பசி தீரும். அந்த கணத்துல தான் நான் இருக்கிறேன். இப்ப நான் இவ்வளவு சொல்றேன். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அப்படிலாம் நம்ம சொல்றோம் பண்றோம்னா நம்ம இங்க இருக்கும்போது நமக்கு பசிக்காது, நமக்கு எதுவுமே ஆகாது அப்படிலாம் நம்ம ஒரு கண்ணெட்டு வச்சுருக்கணும். அப்படிதான் இருந்துதான் இது இப்படி காட்டணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம புரிஞ்சுக்கணும் உதவி செய்யுது. அப்படிதான் இருந்து நான் அதை வெளிக்காட்டணும்னு ஆசைப்பட்டா அப்ப இது யார், இது என்ன, இப்ப இதுக்கு மாதிரி இருந்தது என்ன, இப்போ எல்லாமே இருக்கிறது என்ன, எல்லாமே ஒண்ணுன்னா அது இயல்பா இருக்கும், எல்லாத்துக்கும் மாறி இருக்கும், எல்லாத்தோட குணமும் அதுக்குள்ள இருக்கும். அப்ப அதுதான் அதுவா இருக்கும். உண்மையா இல்லையா? உண்மைங்க. இதை நம்ம ரொம்ப ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும், சிந்திக்கணும். அது மாற்றமா இருந்தாலும் அந்த மாற்றத்துக்குள்ளே என்னால போக முடியும். இப்ப நான் நிறைய மாற்றங்கள் நான் உணர முடியும், தெரிஞ்சுக்க முடியும், என்னால பேச முடியும், என்னால இயல்பான நார்மலான தன்மையிலும் இருக்க முடியும். அப்படி இருந்தா தான் அது முழுமையா இருக்கும். முழுமையான கெட்டது என்னவோ அது இதுதான், முழுமையான நல்லது என்னவோ அது இதுதான். ஏன்னா நன்மை தீமைன்னு ஒண்ணு இல்லை. அது உங்களோட அறிவுக்கு நீங்க பிரிச்சு வச்ச வெளிப்பாடின் ஒரு நிகழ்வு தான் அது. இதெல்லாம் நம்ம அறியணும்னா நியூவோட டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் இந்த சிந்தனை, இந்த அறிவை புரிஞ்சுக்க முடியும். நம்ம நீவை விட்டு ஓல்ட நோக்கியும் பழைய சிந்தனை நோக்கியும் பழைய செயலை நோக்கியும் பழைய செயலை நோக்கி நீங்க சிந்திச்சுனே இருந்தீங்கன்னா நீ இருப்ப ஒரு மாற்றத்தை நோக்கி தான் போவ. ஆனா நீ ஒத்துக்க மாட்டேன், நீ ஏத்துக்க மாட்டேன். இதை பத்தியே பேசி லைஃப வீணா அந்த லைஃப் போறதுக்காக சூழலை ஏற்படுத்திக்கலாம். புதியதுன்றது ஒன்னே ஒண்ணுதான், அது அன்பு மட்டும் தான் என்றும் புதியதா இருக்கும். அந்த புதியதுன்றது பிறர் வழிய உன் வழியா சிந்திக்கிறது. உனக்கோசம் பிறர் நோக்கி ஓடக்கூடாது, பிறர் எல்லாருக்கும் உனக்கோசம் அவங்க நோக்கி நீ ஓடணும். அப்பதான் உன்னோட மாற்றங்கள் ரெட்டிப்பா இருக்கும். உன்னால சுயமான ஒரு சிந்தனையை சிந்திக்க முடியும். என்றும் புதியதை நோக்கி உன் பயணம் இருக்கும். அதுவே முழுமையா இருக்கும், அதுவே இறுதியா இருக்கும், அதுவே பேரானந்தம், பெரிய இன்பமா இருக்கும். அந்த இன்பம் நம்மளுக்கு வேணும்னா பிறர் வழிய உன் வழியா சிந்திக்கும் போது மட்டும்தான் இந்த மாற்றத்துக்கான ஒரு பெரிய நிகழ்வே ஏற்படும். இப்ப நான் அந்த சிந்தனையில போய் எனக்குள்ள பெரிய மாற்றம் வந்தது. இப்ப இங்க இருக்கிற எல்லா உயிருமே பாருங்க எவ்வளவு வலி எவ்வளவு வேதனை இருக்குதுன்னு அதை செய்யறவங்க அதை பாக்குறவங்களால சொல்ல முடியும், உணர முடியும். மற்ற பேர் யாருன்னு கேட்டாலும் பெருசா தெரியுங்க அப்படியா இருக்குது, அவ்வளவு துன்பப்படுத்த அப்படிமா எல்லாமே கேட்கறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, எப்படி கேட்கறாங்க. நம்மளும் நேரா போய் பாக்குறோம், நம்ம பண்றோம் செய்யறோம். இவங்க சொல்றத பார்த்தா நம்மளும் பார்த்து பொய்யா பார்த்துட்டு பண்ற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வட்டம் போட்டுருக்காங்க, அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்றீங்க எல்லாரும். அவங்க ஒரு சூழல், அவங்க ஒரு வட்டம், அதை விட்டு வெளியே போகல பண்ணவும் இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ஒரு கடினமான சூழலை உருவாக்கிட்டு இவ்வளவு இல்லாம இருப்பாங்க, இவ்வளவு கஷ்டமாலாம இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாருமே லைவ்லயும் பாக்குறாங்க, டிவில காட்டுறாங்க, நியூஸ்ல காட்டுறாங்க, வெளியே போகும்போது பாக்குறாங்க. ஆனா பாக்குறாங்க, விழிப்பா பாக்குறாங்கலாம் இல்லை. ஏதோ போறோம்
என்ன அதை பார்த்து நான் அப்படிதான் போறோம். யாரும் விழிப்புமா ஏதோ சொல்றேன், ஒரு மனிதனுக்கு ஊருப்பட்ட துன்பத்துல ஒருத்த பார்த்து நம்ம பாக்குறோம், இது ஒரு மனிதன் தான். இந்த மனிதனுக்கு அதை பார்த்து பயம் வரலையே. சட்ட சிந்திக்கல, மனிதன் இருக்கிறான், கை இல்லாத கால் இல்லாத நோய் வந்து பத்துக்கிறான், ஊருப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா கூட்டம், யாரு மனுஷன் தான், அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றது யாரும் மனுஷன் தான். ஏன்னா இப்படி நடக்குதே, இங்க நம்ம வாழ்றோமே, இது என்னன்னு ஒரு கொஞ்சமா ஒரு சற்று நேரம் இல்லையே. அதே போல நிகழ்வு நடக்கிறதுக்கான சூழலை மட்டும் சரியா உருவாக்கிட்டு நம்ம வாழ்ந்துருக்கோம். அந்த மாற்றத்தை எதுக்கோசம் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மாற்றத்தை ஒண்ணு இது உனக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்கோசமே, உன்னை திருப்பி திருப்பி உன்னை அதுல போட்டு அரைக்கிறதுக்கோசமே நீ அந்த மாற்றத்தை யூஸ் பண்ணிக்கணும்னா அப்ப என்னத்துக்கு அந்த மாற்றம் நடக்குது, அந்த மாற்றத்தோட நீ போய்தான் ஆகணும். நீ என்ன பண்ணாலும் நீ எதுக்கு போறது? அப்ப அந்த மாற்றத்தோட நீ டிராவல் பண்ணும்போது தானே இந்த மாற்றம் எப்படி நடக்கணும், இந்த மாற்றத்தை மாத்தணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள தோணும். ஏன்னா அந்த மாற்றம்ன்றதே நீதான், அதை மாற்றம் பண்ண போறதும் நீதான், அந்த மாற்றத்துக்குள்ள மாற்றி மாற்றமாயி அதை அவஸ்தைப்பட போறது நீதான். உனக்கு அவஸ்தையை நீயே கொடுத்துக்க இருந்தனா என்ன? இதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். மாற்றம்ன்றது ரொம்ப அவசியம். மாற்றம் என்னைக்குமே இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும், எதுலயும் இருக்கும். அந்த மாற்றத்தோடு சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் அந்த மாற்றத்தை தாண்டி நம்ம யோசிச்சு இந்த மாற்றத்தை சரியா மாற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு தகுதி வரும், தன்மை வரும். அதுதான் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியமா தேவை. அதுதான் இன்பம், அதுதான் சுகம், அதுதான் சுதந்திரம். அந்த மாற்றத்தை நம்ம அறியணும், தெரிஞ்சுக்கணும்னா பிறர் வழியே நம்ம வழியா எண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம சிந்தனையை திருப்புங்க. அப்படி சிந்தனை அது மேல கவனிச்சுட்டீங்கன்னா நம்ம உணர்வு நுட்பமாகும். உணர்வு நுட்பமாயிடுச்சுன்னா நம்ம யாரு, நம்ம தான் அனைத்து மாதிரி பெரிய புரிதல் வந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த உலக இயக்கம் நின்று எல்லாமே நித்தியமான பேருந்துக்குள்ள போகணுன்ற சிந்தனை நம்மளுக்குள்ள புறப்படும். பழையதை பத்தி பெருசா யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா பழையதுன்றத இப்போ பேசின கிழமை எல்லாமே பழையது, மீண்டும் புதியது. அப்போ பழையது புதியதுன்னு ஒண்ணு இல்லை, புதியதுன்னு ஒண்ணுதா பழையது இருக்கும், பழையதுன்னு ஒண்ணுதான் புதியது. அப்ப இங்க எல்லாமே இருக்குமானா இங்க எல்லாமே இருக்கும். பழையது புதியதுன்னு ஒண்ணு கிடையாது. உன்னோட நீ பேசும்போது இது புதியது, வெளியே போனப்ப அது பழையது, அது புதியது. அது புரியுதா? பழையது புதியதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனால் நம்ம அதை பத்தி சிந்திக்கவே கூடாது. என்னைக்கும் அந்த நியூக்குள்ளேயே உன்னோட டிராவலை கொண்டு போயிட்டே இருந்தா மட்டும்தான் புதியதான ஒரு விஷயத்த புதுசா பேசி, புது அறிவு கொண்டு, புது சிந்தனையை கொண்டு, சுய சிந்தனையோடு இந்த வாழ்க்கையை நம்ம டிராவல் பண்ணி நம்ம எல்லாரும் நித்தியமான பேருந்து நிலைக்கு போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி நம்ம எல்லாரும் அன்பின் வடிவன்றதை அறிஞ்சு நம்ம எல்லாரும் நித்தியமான இன்பத்துக்குள்ள போறதுக்கு நம்மளே காரணமா இருந்து இந்த நிகழ்வை முடிச்சா மட்டும்தான் இதுக்கு முடிவு. அதுவே நித்தியமான பேருந்து நிலையா இருக்கும்னு நம்ம எல்லாரும் சொல்லணும். அதுதான் உண்மையை கூட. அது நடந்தாதான் இங்க நித்தியமான இன்பம் நடந்து எல்லாரும் சுகமும் சுதந்திரமா முன்னால இருக்க முடியும். அதுவே முடிவா இருக்கும், அதுவே இறுதியா இருக்கும், அதுவே உண்மையான இன்பமா இருக்கு. எல்லாரும்